வணக்கம். இன்னைக்கு நாம இந்து புராணங்கள்ல மறைஞ்சிருக்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். சந்திரனுக்கு எப்படி சாபம் கிடைச்சது, அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு அப்படிங்கறத இந்த பதிவுல நாம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். நைட்ல வானத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு டவுட் உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா? சந்திரன் ஏன் மாசம் மாசம் தன்னோட வெளிச்சத்தை இழந்துட்டு வானத்துல காணாம போறாரு? பல வருஷமா இருக்கிற இந்த கேள்விக்கு ஒரு பெரிய பிரபஞ்ச சோகத்தின் மூலமாவும் அதுக்கப்புறம் கிடைச்ச தெய்வீக விமோச்சனத்தின் மூலமாவும் இன்னைக்கு நாம விடை தேட போறோம். பகுதி 1. சந்திரனின் பெருமையும் திருமணமும். எந்த ஒரு குறையும் இல்லாத அந்த சூப்பரான தேவலோகத்திலிருந்து நம்ம கதையை நாம ஆரம்பிப்போம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த காலத்துல சந்திர பகவான், அதாவது சோமன்னு சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ரொம்ப அழகாவும் பயங்கர வெளிச்சத்தோடு இருந்தாரு. அவரோட அந்த தூய்மையான வெள்ளி நிற வெளிச்சத்தையும் அழகையும் பார்த்தா யாருனாலும் மயங்கிடுவாங்க. தேவர்கள் கூட அவரோட அந்த அமைதியான ஒளிய பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. இப்படிப்பட்ட சமயத்துல தான் தேவலோகத்துல ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் நடக்குது. பிரஜாபதி தக்ஷன் தன்னோட பொண்ணுங்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. எத்தனை பொண்ணுங்க கெஸ் பண்ணுங்க? 1 2 இல்ல, கரெக்டா 27 பொண்ணுங்க. இந்த 27 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க வெறும் இளவரசிகள் கிடையாதுங்க. நைட்ல நம்ம வானத்துல பாக்குறோமே 27 நட்சத்திர கூட்டங்கள், அதுதான் இவங்க. இத கேட்ட உடனே நம்ம பிரபஞ்சத்தோட இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நட்சத்திர கூட்டங்கள் தான் சந்திரனுக்கு மனைவியா ஆனாங்க. ஆனா தட்சன் சும்மா தன்னோட பொண்ணுங்களை கொடுத்துடல. கல்யாணப்ப சந்திரன் கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போட்டாரு. ஏன் 27 பொண்ணுங்களையும் நீ ஈக்குவலா, அதாவது சமமா பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கினாரு. சந்திரனும் இந்த சத்தியத்தை ஏத்துக்கிட்டாரு. பகுதி 2. முறிக்கப்பட்ட வாக்கும் பாரபட்சமும். நம்ம அடிக்கடி பார்க்கறது தானே, சாமியா இருந்தாலும் சில தப்புகள் நடக்கத்தானே செய்யும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கதையில பெரிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இப்ப இந்த கணக்க பாருங்களேன். சந்திரன் தான் செஞ்ச சத்தியத்தை எப்படி சுத்தமா காத்துல பறக்க விட்டுட்டாருன்னு புரியும். தன்னோட 96% நேரத்தை அந்த 27 பேர்ல ரொம்ப அழகான மென்மையான ரோகிணி கூட மட்டுமே அவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. மிச்சம் இருக்கிற 26 பேருக்கும் வெறும் 4% தான். அவங்கள அவர் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. இது அந்த 26 பேருக்கு எவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை மட்டும் லவ் பண்ணிட்டு மத்தவங்கள ஒதுக்குறது ரொம்ப அநியாயம் இல்ல? அந்த 26 நட்சத்திரங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணி நேரா அவங்க அப்பா தட்சன் கிட்ட போய், சந்திரன் எங்களை நேசிக்கிறதே இல்ல, ரோகிணிய மட்டும்தான் காதலிக்கிறாருன்னு கண்ணீரோட புகார் கொடுக்கறாங்க. பகுதி 3. தட்சனின் கோபமும் சாபமும். எந்த அப்பாவா இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல பொறுமை இழப்பார் இல்லையா? அதுவும் தட்சன் சும்மா இருப்பாரா? சந்திரனை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தாரு. ஆனா சந்திரன் அத கொஞ்சமும் காதுல வாங்கிக்கல. தன்னோட பேச்ச சந்திரன் கேட்கலன்னு தெரிஞ்சதும் தக்ஷனுக்கு வந்ததே பாருங்க கோவம். தேவலோகமே நடுங்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்துட்டாரு. உன் அழகும் ஒளியும் நாளுக்கு நாள் குறைஞ்சு நீ முழுசா அழிஞ்சு போவ அப்படின்னு சபிச்சிட்டாரு. அடுத்து என்ன ஆச்சுன்னு பாருங்க. தட்சனோட சாபம் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. முதல் நாள் சந்திரனோட வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. 10வது நாள் உலகமே இருட்டுல மூழ்கிடுச்சு. 20வது நாள்ல செடி கொடிகள் எல்லாம் வாடி ஒரு பெரிய பிரபஞ்ச அழிவே ஆரம்பிச்சிடுச்சு. பகுதி 4. சிவபெருமானின் அருளும் விடிவும். என்னடா உலகம் ஃபுல்லா இருட்டாயிடுச்சுன்னு பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க, நல்ல வேளையா கதை இங்க முடியல. இங்க இருந்துதான் ஒரு சூப்பரான விமோச்சனமே ஆரம்பமாகுது. தான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சந்திரனுக்கு அப்பதான் உரைச்சது. வெளிச்சம், அழகு எல்லாத்தையும் இழந்துட்டு நேரா பனி கொட்டுற இமயமலைக்கு போனாரு. அங்க பல வருஷம் சிவபெருமான நினைச்சு கண்ணீர் விட்டு ரொம்ப கடுமையா தவம் பண்ணாரு. என் தப்ப மன்னிச்சு என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. சந்திரனோட உண்மையான வருத்தத்தை பார்த்த சிவபெருமான் அவர் முன்னாடி வந்தாரு. வந்துட்டு ஒரு சூப்பரான, அதே சமயம் பிரபஞ்ச விதியை மீறாத ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. தட்சனோட சாபத்தை முழுசா அழிக்க முடியாது, ஆனா அதோட வீரியத்தை குறைக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? முழுசா அழியிற நிலைமையில இருந்த சந்திரனை ஒரு பிறையா மாத்தி தன் தலையிலேயே வச்சுக்கிட்டாரு. இதனால சந்திரனுக்கு அழிவிலிருந்து விடுதலை கிடைச்சது மட்டுமில்லாம சிவனோட தலையில இருக்கிற பாக்கியமும் கிடைச்சது. இதனாலேயே சிவபெருமானுக்கு சந்திரசேகரர்னு ஒரு பேரும் வந்துச்சு. இப்படிதான் பிரபஞ்சத்துக்கு மறுபடியும் வெளிச்சம் கிடைச்சது. பகுதி 5. பௌர்ணமியும் அமாவாசையும். சரி, இந்த பழங்கால புராண சாபத்தை இப்போ நாம டெய்லி நைட் பார்க்குற வானத்தோட எப்படி ரிலேட் பண்ணலான்னு பார்ப்போம். இத கொஞ்சம் கவனிங்க. தட்சனோட சாபமும் சிவபெருமானோட விமோச்சனமும் சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம பார்க்கற சந்திரனோட சுழற்சியை உருவாக்குது. சிவனோட அருளால சந்திரன் வளர்றது பௌர்ணமி. ஆனா தக்ஷன் சாபத்தோட மிச்சத்தால அவர் மறுபடியும் தேஞ்சு தன் ஒளியை இழக்கிறது அமாவாசை. இந்த சுழற்சி தான் இன்னைக்கு நம்ம வானத்துல பார்க்கறோம்.
இது வெறும் நட்சத்திரங்கள் கோள்களை பத்தின கதை இல்லைங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்கு சொல்ற ஒரு பாடம். ஒருத்தர் மேல மட்டும் அதிக பாசம் வச்சு மத்தவங்கள ஒதுக்குறது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு பாத்தீங்களா? ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லார்கிட்டயும் சமமான அன்பும் மரியாதையும் காட்டுறது தான் வாழ்க்கையோட அடிப்படை. சோ அடுத்த வாட்டி நைட்ல ஒளிர்ற அந்த நிலாவை பார்க்கும்போது இந்த வெளிச்சமும் இருட்டும் கலந்த சுழற்சிக்கு பின்னாடி இருக்கிற இந்த கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம கொடுக்கிற அன்புல எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாதுங்கிறத சந்திரன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.